சையது பீடி குழும நிறுவனத்திற்கு சொந்தமான 40 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அது குறித்த விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் தர காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். நாகராஜன், சையது பீடி குழும நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் எவ்வளவு மணி நேரமாக சோதனை நடைபெற்று வருகிறது? சோதனையில் ஏதேனும் ஆவணங்கள் கிடைத்திருக்கிறதா? அதான் நாம் பார்க்கக்கூடிய சையது பதகூர் ரப்பானி அவருக்கு உரிமையாளருக்கு சொந்தமான இடத்தில் தான் நாம் இருக்கிறோம். இந்த ஹவுஸ் ஆஃப் சையது என்பது அவரது நெல்லையில் இயங்கக்கூடிய தலைமையகம். இந்த தலைமையகம் உட்பட அவர் சையது பதகூர் ரப்பானியின் சகோதரர் மற்றும் 2 மகன்கள் என அவரது உறவினர்கள் என அவரது இல்லங்களிலும் அவரது மற்ற அலுவலகங்களிலும் இந்த சோதனை என்பது காலை 7 மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதற்காக கோவை, மதுரை மற்றும் நெல்லையில் உள்ள வருமானத்துறை அலுவலர்கள் சுமார் 60 பேர் இந்த வருமான வரி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இது ஒட்டுமொத்தமாக நெல்லை மாநகர் மற்றும் மாவட்டங்களில் உள்ள 15 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தற்போது அதிகாரிகள் வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையில் பாதுகாப்பு படை போலீசார், மத்திய பாதுகாப்பு படை போலீசார், பாதுகாப்பு பணி துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சோதனை காலை 7 மணி முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்து இங்குள்ள சோதனை செய்யக்கூடிய அதிகாரியிடம் கேட்டபொழுது தற்பொழுது வரைக்கும் எந்த தகவலும் தெரிவிக்க முடியாது. இது தற்பொழுது அந்த ஆவணங்கள் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளோம். அதனால் எந்த வகையிலும் எங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று தெரிவித்து விட்டார்கள். இது அதாவது சையது பதகூர் ரப்பானியின் இந்த அலுவலகம் மட்டுமல்லாது 3 இடத்தில் உள்ள அவரது கார்மெண்ட்ஸ் மற்றும் பர்கிட் மாநகரத்தில் இயங்கக்கூடிய அவரது பணி ஆயத்த ஆடையகம் மற்றும் வல்லநாட்டில் கூடிய ஃபேவாக் நிறுவனம் என அவரது மகன்கள் தலைமையில் இயங்கக்கூடிய நிறுவனங்களிலும் இந்த சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் உடன் வந்த அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. எனவே இந்த அது மட்டுமல்லாது அவரது தம்பி, அதாவது இந்த குழுமங்களின் உரிமையாளரான சையது பதகூர் ரப்பானியின் தம்பியான நைனார் முகமது அவரது நிறுவனங்களும் சோதனை நடைபெற்று வருகிறது. சையது ஷெரீப் ஃபைனான்ஸ் மற்றும் சையது பீடி கம்பெனிகள் மற்றும் ஃபேவாக் மற்றும் அவர்களது ஆயத்த ஆடைய நிறுவனங்கள் என அனைத்திலும் இந்த சோதனை காலை 7 மணி முதல் நடைபெற்று வருவதாகவும் முறையான அதாவது வருமான வரியை பொறுத்த வரைக்கும் முறையாக அவர்கள் செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில், இந்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தற்போது தகவல்கள் வெளிவந்துள்ளது. முறையான தகவல், முழுமையான தகவல் என்பது முழுமையான விசாரணை, அதாவது அந்த ரைடு என்பது முழுமையாக முடிவுற்ற பிறகுதான் அதற்கான முழு தகவல்களும் தெரிய வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாகராஜன், முறையாக வருமான வரி செலுத்தவில்லை என்ற தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெறுது. இந்த வருமான வரி சோதனை குறித்து சையது பீடி நிறுவன தரப்பிலிருந்து ஏதாவது விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை, அது குறித்து நாம் அந்த சம்பந்தப்பட்ட அவர் உரிமையாளர்களை சந்திக்க நேரிட்டும். ஆனால் அது முடியவில்லை. அது அவர்கள் தரப்பில் எந்த ஒரு கருத்தும் அவருக்கு பதிலும் தரப்படவில்லை. இது அவரது மகன்களிடமும் தொடர்பு கொண்டோம், ஆனால் அவர்கள் மகன்களையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. எனவே அவர்கள் குடும்பத்தர் தரப்பில் இந்த சோதனை குறித்து எந்த தகவலும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. இருப்பினும் அதிகாரிகள் தரப்பில் கேட்டபொழுது கூட தற்பொழுது ஆவணங்கள் சேகரிக்கும் பணியில் இருப்பதால் எங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். எனவே முழுமையான சோதனை முடிவுற்ற பிறகுதான் இதற்கான முழு விவரங்களும் ஆவணங்களும் சிக்கியுள்ளதா என்பது குறித்து ஆவண விவரங்கள் தெரிய வரும் என்று அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. மற்றபடி அந்த அதிகாரிகள் உடன் வந்த அலுவலர்கள் யாரும் கூட ஒரு வாரத்தை கூட நம்மளிடம் தகவல் எதுவும் தெரிவிக்கவில்லை. மைக்கேல் ஜெரால்ட் என்று சொல்லக்கூடிய நமது வருமானத்துறை நெல்லை ஆணையர் அவர் தலைமையில் தான் இந்த சோதனை நெல்லையில் நடைபெற்று வருவதாக தகவல் மட்டும் வந்துள்ளது. அதன் அடிப்படையில் தற்போது சோதனை முழுமையாக நடைபெற்று வருகிறது. அனைத்து அதாவது சையது குழுமங்களின் அனைத்து இடங்களிலும் அவர்கள் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் மற்றும் சகோதரர்கள் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருவதால் முழுக்க இந்த சோதனை முடிவுற்ற பிறகுதான் அதற்கான ஆவணங்களில் சிக்கியுள்ளது என்பது குறித்த முழு தகவல்கள் தெரிய வரும் என்று அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரை வேறு எந்த தகவலும் இவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படவில்லை. நாகராஜன், நெல்லை தவிர்த்து வேறு எந்தெந்த இடங்களில் எல்லாம் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது? அதாவது இவர்கள் நாம் இருக்கக்கூடியது அவர் தலைமையகம் சொல்லக்கூடிய, அதாவது சையது பீடி குழுமங்களின் தலைமையக அலுவலகம். இது ஹவுஸ் ஆஃப் சையது என்று சொல்லக்கூடிய இந்த தலைமையக அலுவலகம் மட்டுமல்லாது இவரது இல்லங்கள், அதாவது மகாராஜா நகரில் இருக்கக்கூடிய அவரது வீடு மற்றும் சிந்துபுந்தரை மற்றும் வண்ணார்பேட்டை என இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இல்லங்களிலும் அந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இவர்களுக்கு சொத்துக்கள் என்று சொல்லப்போனால் இது நெல்லை மாநகர பகுதியில் அதிகமான இடங்களில் இருக்கிறது. இவர்கள் சொந்தமான வணிக நிறுவனங்கள், வணிக வளாகங்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாது 3 இடத்தில் ஒரு கார்மெண்ட்ஸ் நிறுவனம் காட்டன் மில் செயல்படுகிறது. சையது காட்டன் மில் என்று செயல்படுகிறது. அதேபோல பர்கிட் மாநகரத்திலும் ஒரு காட்டன் மில் செயல்படுகிறது. ஆயத்த ஆடையகம் ஒன்று இயங்கி வருகிறது. வல்லநாட்டில் ஃபேவாக் என்ற நிறுவனம் இயங்கி வருகிறது. இவரது மகன்கள் பெயரிலும், அதாவது சையது பதகூர் ரப்பானியின் மகன்கள் பெயரிலும், அதேபோல அவரது தம்பி நைனார் முகமது மற்றும் அவரது மகன் நவாஸ் பெயரிலும் பல்வேறு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. எனவே இந்த நிறுவனங்களிலும் இந்த சோதனை என்பது முழுமையாக நடைபெற்று வருகிறது என்று உடன் வந்த அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. அதேபோல இந்த பர்கிட் மாநகரத்தில் இயங்கக்கூடியது மட்டுமல்லாது சையத் ஷெரீப் ஃபைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களது
சிறு கடன், அதாவது சிறு வட்டியில் கடன் கொடுக்கக்கூடிய அவர்கள் நிறுவனம் செயல்படுகிறது. அந்த நிறுவனத்திலும் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. எனவே இந்த சோதனை என்பது முழுமையாக விரிவாக்கம் செய்யப்பட்ட ஒரு சோதனையாக பார்க்கப்படுகிறது. எனவே நெல்லை மாநகர் மட்டுமல்லாது மாவட்டம் பகுதிகளிலும் இந்த சோதனை நடைபெற்று வருவதால் இதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இது குறித்து எந்த தகவலும் முதற்கட்டமாக தெரிவிக்கப்படவில்லை. இருந்திலும் வந்திருக்கக்கூடிய அலுவலர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டதன் அடிப்படையில் தான் இந்த அளவுக்கு தகவல்கள் கிடைத்துள்ளது. வருமான வரித்துறை ஆணையர் மைக்கேல் ஜெரால்ட் தலைமையில் தான் சுமார் 60 பேர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் காலை 7 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துவிட்டார்கள். அதேபோல இவர்களுக்கு பாதுகாப்பு பணிக்காக துப்பாக்கி ஏந்திய போலீசார் அவர்களும் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தலைமையகம் உட்பட மற்ற இடங்களில் சோதனை நடைபெறக்கூடிய இடங்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் அந்த பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். வேதவழி.